எல்லாருக்கும் இனிய வணக்கம். பாரத போர் முடிஞ்சு பாண்டவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இந்த ராஜ்யம் பாண்டவர்களுக்கு திரும்பி வந்துடுச்சு. அப்போது தருமனுக்கு முடிசூட்டு விழா ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. அவரை தேடி வந்தவர்களுக்கெல்லாம் பொருள் கொடுத்துட்ருக்காரு. அப்போது பசியாக ஒரு பிச்சைக்காரர் வந்து கடைசியாக வந்தார். தருமர்கிட்ட ஐயா பிச்சை போடுங்க, யாசகம் கொடுங்கன்னு கேட்டார். இப்போ தருமன் சொன்னார், இன்றைக்கி போய் நாளைக்கு வாப்பா அப்படின்ட்டார். இது பக்கத்தில் கேட்டிருந்த பீமன் வந்து அப்படியே சிரித்தார் ஒரு கேலியாக. அப்போது தருமன் கேட்டார், ஏன் பீமா என்ன எதை தவறாக சொல்லிட்டேனோ அப்படின்னு கேட்டார். அப்போது பீமன் சொன்னார், அடுத்த கடமே நிச்சயம் இல்லாமல் இருக்கும்போது நாளைக்கு வரைக்கும் நீங்கள் பொருள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்களும் உயிரோடு இருக்கணும், அந்த பிச்சைக்காரனும் உயிரோடு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தர்மத்தை பண்ண முடியும் அப்படின்னாரு. அப்போ தான் தருமனுக்கு தெரிஞ்சது தவறாக சொல்லிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. நம்முடைய வாழ்க்கையில் கூட பொருள் இருந்தால் கொடுக்கணும்னு நினச்சானா யாருக்கு கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் கொடுத்துருங்க. நாளைக்கு நாளான்னைக்குன்னு போனோன்னா யாருடைய வாழ்க்கையிலும் எந்த நிச்சயமும் கிடையாது இருக்குது. அதனால் தர்மம் அன்றைக்கே கொடுப்பது நல்லது என்பது இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. வீடியோ பிடித்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.